டிஎம் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம். நாங்கள் இணைந்திருப்பது கல்முனை பிரதான வீதியிலேயே நாங்கள் இன்று இணைந்திருக்கின்றோம். நேற்றைய தினம் மே தினத்தை முன்னிட்டு தொழிலாளர்களுடைய ஒரு விடுமுறை தினமாக சர்வதேச மட்டத்தில் பல்வேறு இடங்களிலும் விடுமுறைகள் வழங்கப்பட்டது நாங்கள் யாவரும் அறிந்த விடயம். இன்று குறிப்பாக கல்முனை மாநகரத்திலே இன்று பல்வேறு நிறுவனங்களும் பூட்டப்பட்டிருக்கின்ற காட்சியை தாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த சந்தர்ப்பத்தில் பார்த்தோம்னால் பல்வேறு வர்த்தக நிறுவனங்கள் இன்று பூட்டப்பட்டு ஊழியர்களுக்கான விசேட விடுமுறை, அதாவது நேற்று வெள்ளிக்கிழமை தினமாக இருப்பதனால் அது விசேடமாக விடுமுறை வழமையாக வழங்கப்படுவது. எனவே கல்முனையினுடைய மாநகர வர்த்தக ஊழியர் சங்கம் ஒரு வேண்டுகோளை விடுத்திருந்தது வர்த்தக சங்கத்திடம். எங்களுக்கு விசேடமாக சனிக்கிழமை ஒரு விடுமுறை தர வேண்டும், எங்களுடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்திலே இவர்களுக்கு விசேடமாக இன்றைய தினமும் அந்த வர்த்தக சங்கத்தினால் முதலாளிகளினால் தொழிலாளர்களுக்கு ஒரு விசேட விடுமுறை வழங்கப்பட்டிருக்கின்றது. அதனையொட்டியே இவர்கள் இந்த குளிர்பானங்கள் வழங்குகின்ற இன்றைய நாள் மிக சிறப்பான முறையில் அவர்களால் கொண்டாடப்படுகின்ற காட்சியை தான் நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. பிரதான வீதியிலே வெடில் முழக்கங்களோடு இந்த சுவாரஸ்யமான பல்வேறு நிகழ்ச்சிகளும் இவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. வீதியிலே செல்வோருக்காக குளிர்பானங்கள் விசேடமாக வழங்கப்படுகின்ற காட்சி இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் கல்முனை மாநகர வர்த்தக ஊழியர் சங்கத்தினர். மிக சிறப்பான முறையில் அவர்கள் இந்த கொண்டாட்டத்தினை முன்னெடுத்திருக்கின்றார்கள். முன்னெப்போதும் இல்லாத விசேட விடுமுறையாக இன்று மே தினத்தை முன்னிட்டு இந்த விடுமுறை அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனை தலைமை தாங்கி நடாத்தி கொண்டிருக்கின்றார் இந்த வர்த்தக சங்கத்தினுடைய செயலாளர் வி சுபைதீன் அவர்கள். அவர்களை அணுகி அவர்களோடு தொடர்பான கலந்துரையாடல்களை மேற்கொள்ளலாம் என்று நாங்கள் நினைக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று உங்களுக்கு விசேட விடுமுறை ஒன்று வழங்கப்பட்டிருக்கின்றது. இதனை நீங்கள் எவ்வாறு எண்ணுகின்றீர்கள்? இன்ஷா அல்லாஹ், முதலாவது எங்களோட மே தினம் மே 1 வெள்ளிக்கிழமை வாரத்தால் வெள்ளிக்கிழமை பலமையான பசார் மூடுறதால அந்த விடுமுறையை ஒவ்வொரு முதலாளிமாரும் எங்களுக்காக வழங்கி அவர்களோட கடைகளை மூடி, அதாவது சனிக்கிழமை அந்த விடுமுறை எங்களை தந்திருக்காங்க. மாஷா அல்லாஹ், அவர்களுக்கு மூலம் நாங்கள் நன்றி சொல்லணும். அதை விட்டு இப்போ குளிர்பானங்கள் நாங்கள் நிறைய பேருக்கு வழங்குறதுக்கு ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கோம். இன்ஷா அல்லாஹ் அதை வழங்கி அதை மிக சிறப்பாக செய்து முடிக்க பண்ணிருந்தோம். நன்றி. பல்வேறு தகவல்களை இது வழங்கியமைக்கு எங்களுடைய டிஎம் நியூஸ் சார்பாகவும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் வீதியிலே பயணிக்கின்ற பயணிகளுக்காக குளிர்பானங்கள் இங்கே ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது எமது கல்முனை மாநகர வர்த்தக ஊழியர் சங்கத்தினால். அவர்கள் இன்றைய தினம் விசேடமாக விடுமுறை வழங்கப்பட்டமையை சிறப்பித்து அவர்களுடைய அந்த கொண்டாட்ட தினமாக இன்றைய தினம் கல்முனை மாநகரில் மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்ற காட்சியை தான் தங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தற்பொழுது வெயில் உச்சம் கொடுக்கின்ற காலப்பகுதியிலே தாக சாந்திகள் வழங்கப்படுகின்ற காட்சி ஆங்காங்கே கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வீதியில் பயணிப்போருக்கு தாக சாந்திகள் வழங்கி உற்சாகமாக அவர்கள் போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் இந்த விடயங்கள் முன்னெடுக்கப்படுகின்றது. இது விசேடமாக ஏற்பாடு செய்தமைக்கு அவர்களுக்கு மிக்க நன்றிகளையும் நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். நன்றி. நமது டிஎம் நியூஸ் நிறுவனத்துடைய சிரேஷ்ட அறிவிப்பாளர் ஷர்பன் அவர்கள் பல்வேறு தகவல்களை வழங்கியிருந்தார்கள். குறிப்பாக மே 1 நேற்றைய தினம் நாட்டினுடைய 4 பக்கங்களிலும் மே தின நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. குறிப்பாக பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. நாட்டினுடைய 4 பக்கங்களிலும் அரசியல் கட்சிகளினுடைய மே தின ஊர்வலங்கள், மே தின கொண்டாட்டங்கள், மே தின உரையாடல்கள் என்று பல்வேறு நிகழ்வுகள் தொழிலாளர்களை முன்னிலைமைப்படுத்தி இடம்பெற்றிருந்தன. உண்மையிலே தொழிலாளர்கள் என்பவர்கள் தங்களை வருத்தி உழைத்து தங்களுடைய குடும்பங்களுக்காகவும் நாட்டுக்காகவும் பிரதேசத்துக்காகவும் அர்ப்பணிப்போடு பணியாற்றுகின்றவர்கள். இத்தகைய தொழிலாளர்கள் கல்முனை மாநகரத்திலே இருக்கின்ற தொழிலாளர்கள் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை ஜும்மா தினமாக, முஸ்லீம்களுடைய ஜும்மா தினமாக இருந்ததனால் இன்றைய தினம் சனிக்கிழமை தங்களுக்கு ஒரு விடுமுறை வழங்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்திருந்தார்கள். இந்த கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கல்முனை மாநகர வர்த்தகர்
சங்கம் இன்றைய தினம் கடைகளை அடைத்து அவர்களுக்கான ஒரு விடுமுறை தினமாக வழங்கியிருக்கிறார்கள். இதனை முன்னிட்டு இப்போது கல்முனை மாநகர வர்த்தகர் ஊழியர் சங்கத்தினர் பொதுமக்களுக்கு இனிப்பு பானங்களை வழங்கி கொண்டிருக்கிறார்கள். கூல்ட்ரிங்க்ஸ் இப்போது அவர்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். வீதியினால் சென்று கொண்டிருக்கின்ற பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியாக அவர்களுடைய மே தினத்தை இப்போது அனுஷ்டித்துக் கொண்டிருக்கிறார்கள். மே தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். கல்முனை மாநகரத்தின் ரவுண்ட் அபவுட் சந்தியிலே டாமாஸுக்கு முன்பாக அவர்களுடைய கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. தொழிலாளர் தினத்தினை அனுஷ்டிப்பதற்கான, தொழிலாளர் தினத்தினை கொண்டாடுவதற்கான இந்த கூடாரம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்திலே இருந்து போக்குவரத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற நமது பொதுமக்களுக்கு இப்போது விசேடமாக இந்த குளிர்பானங்கள் இப்போது வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து எங்களுடைய அறிவிப்பாளர் சர்பான் அவர்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றார்கள். நேற்றைய தினம் மே 1ஆம் தேதி தொழிலாளருக்கான அந்த விடுமுறை தினம் வழமை போன்று வெள்ளிக்கிழமை விடுமுறையாக இருப்பதனால் அது வழமை போன்று இருக்கின்றது. எனவே எங்களுக்கு விசேட விடுமுறை ஒன்று 2ஆம் தேதி எங்களுக்கு மறுநாள் தர வேண்டும் என்ற கோரிக்கையை அவர்கள் வர்த்தக சங்கத்திடம் முன்வைத்திருந்தார்கள். அதற்கமையவே இவர்களுக்கான இந்த விசேட விடுமுறை இன்று வழங்கப்பட்டு அதனை அனுஷ்டிக்கப்படுகின்ற காட்சியை தான் நாங்கள் தற்பொழுது கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இவர்கள் அந்த வழங்கப்பட்ட விடுமுறையை உற்சாகமாக கழிப்பதற்காகவும் எல்லோரும் சேர்ந்து ஊழியர்கள் இவர்களுடைய கல்முனை மாநகர வர்த்தக ஊழியர் சங்கம் ஏற்பாட்டிலே இந்த குளிர்பானங்கள் வழங்கப்படுகின்ற காட்சியை தான் நீங்கள் தற்பொழுது கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. வீதியிலே பயணிப்போருக்கு குளிர் சாந்தி வழங்கி உற்சாகமாக இன்றைய விடுமுறையை கழிக்கக்கூடிய காட்சியை தாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. குறிப்பாக இந்த நிகழ்வு வந்துட்டு இடம்பெற்று கொண்டிருப்பது டாமாஸ், அதாவது வந்துட்டு கல்முனை சந்தைக்கு செல்கின்ற அந்த பிரதான வீதியிலே இந்த தாகசாந்தி வழங்குகின்ற அந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் போக்குவரத்து போலீசாருடன் இணைந்து இந்த சிறப்பான முறையில் ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கின்றது. போக்குவரத்து போலீசாரும் இங்கே தங்களுடைய கடமைகளை முன்னெடுத்துக் கொள்ளக்கூடிய காட்சியையும் நாங்கள் தற்பொழுது கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. போக்குவரத்துக்கு இடைஞ்சல் இல்லாத வகையில் கல்முனை போக்குவரத்து போலீசார் தற்பொழுது அந்த போக்குவரத்தினையும் தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து மிக சிறப்பான முறையில் ஒழுங்கமைத்து இருக்கின்றார்கள் இன்றைய இந்த நிகழ்வுகளை. வீதியிலே பயணிக்கின்ற அந்த பயணிகளுக்கு சாந்திகள் வழங்கப்படுகின்ற காட்சியை தான் நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நிகழ்வுகளை சிறப்பாக ஒழுங்கமைத்து வடிவமைத்து இதனை சிறப்பாக நடாத்தி கொண்டிருக்கின்றார்கள் கல்முனை மாநகர வர்த்தக ஊழியர் சங்கம். உழைப்பால் உயர்வோம் என்ற தொனிப்பொருளை அடிப்படையாக கொண்டு இன்றைய இந்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக இவர்களுடைய அந்த உற்சாகம் இந்த வர்த்தக சங்கத்திற்கும் அதில் பயணிக்கின்ற முதலாளிமார்களுக்கும் ஒரு நன்றி செல்லும் முகமாக இன்றைய நிகழ்வு மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை அவர்களுடைய முகங்களில் கூகின்ற அந்த மகிழ்ச்சி வெள்ளத்தினால் நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. தொடர்ந்தும் போக்குவரத்து பயணிகளுக்கு பல்வேறு சாந்திகளையும் வழங்கி அவர்களையும் உற்சாகப்படுத்தி அவர்கள் போக்குவரத்துகளையும் சுவாரஸ்யம் நிறைந்ததாய் இன்றைய நாளில் மாற்றி அமைத்திருக்கின்றார்கள் கல்முனை வர்த்தக ஊழியர் சங்கத்தினர். தங்களுக்கு தெரியும் மே கால பகுதி, ஏப்ரல் மே கால பகுதி என்றாலே அது வெயில் உச்சம் கொடுக்கின்ற காலப்பகுதி. எனவே போக்குவரத்திலே இடைஞ்சல்கள் ஏற்படும். எனவே அவர்களுக்கான அந்த சாந்தி குளிர்பானங்களை வழங்கி அவர்களுடைய பயணங்களை இலவுபடுத்தி ஒரு உற்சாகப்படுத்துகின்ற காட்சியை தான் நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. சிறப்பான முறையில் குளிர்பானங்கள் ஒழுங்கமைக்கப்பட்டு போக்குவரத்து பயணிகளுக்கு வழங்கப்படுகின்ற காட்சியை நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. முன்னெப்போதும் இல்லாது இந்த விசேட விடுமுறையை முன்னிட்டு தான் இந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. உழைப்பால் உயர்வோம் என்ற இந்த தொழிற்பொருளை முன்னிட்டு மேதின கொண்டாட்டம் கல்முனை மாநகர வர்த்தக ஊழியர் சங்கத்தினுடைய ஏற்பாட்டில் மிக சிறப்பான முறையில் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக பார்த்தோமேயானால் கல்முனை மாநகரத்தில் அமைந்திருக்கின்ற பல்வேறு வர்த்தக நிலையங்கள் தற்பொழுது மூடி வைக்கப்பட்டிருக்கிற காட்சி இன்று திறக்கப்படாமல் ஊழியர்களுக்கான அந்த விசேட விடுமுறையை முன்னிட்டு வர்த்தக சங்கங்கள் ஏற்பாட்டிலே இது மிக விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. கடைகள் கடை தெருக்கள் எல்லாம் பூட்டப்பட்டிருக்கின்ற காட்சியை தான் நாங்கள் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது.
வீதியில் இருக்கின்ற அனைத்து கடைகளும் அனைத்து நிறுவனங்களும் பூட்டப்பட்டிருக்கின்றது. எனவே விசேட விடுமுறையை முன்னிட்டு பூட்டப்பட்டு ஊழியர்களுக்கான விசேட விடுமுறைகளை வழங்கி இருக்கின்றார்கள். ஊழியர்கள் அனைவரும் வீதியில் இறங்கி அந்த உற்சாக பானங்களை வழங்கி கொள்ள இருக்கின்ற காட்சியையும் எங்களால் கண்டுகொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. எனவே இவர்களுக்கு தொடர்ந்தும் இது போன்ற நிகழ்வுகள் அவ்வப்போது வருகின்ற எமது பிரதேசம் தாண்டி சர்வதேச மட்டங்களில் என்னென்ன நிகழ்வுகள் இடம்பெறுகின்றோ அத்தனை நிகழ்வுகளையும் உங்களுக்கு நேரஞ்சல் செய்வதற்காக டிஎம் நியூஸ் சார்பாக நாங்கள் உங்களோடு இணைந்திருக்கின்றோம். நன்றி.